அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கத்தரண்டை ஜெபங்கள், துதிகள், பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாகவும், வேத வாசிப்புக்கூடாகவும் வழிநடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் கத்தர் தாமே பரிசுத்தாவியானவமே நிறைத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சௌரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே வரவேற்போம். வானொலியை அலங்கரிக்க, கத்தருடைய நாமத்தை உயர்த்த, ஆத்ம ஆதாயத்துக்காக கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகும், ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்த விதைக்கு இணைந்திருக்கிறவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். எவ்வளவு நேரம் ஐயா செய்யணும்? ஆமேன் ஆமேன். நீங்கள் வண்ணவரடுங்கோ. சரி சரி, ஓகே. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே மறுபடியும் கத்தர் என்னை கொண்டு ஆவியானவர்களை இணைத்து இந்த சங்கமம் வானொலியில ஊழியங்களை செய்ய கத்தர் மறுபடியும் ஆவியானுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்திருக்கிறபடினாலே, அவருடைய கிருபை, அவருடைய தயவு செய்திருக்கிறபடினாலே எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெசிலியா குடும்பங்களையும் இதில் இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் என்னையும் கூட நான் இதனுடைய சமூகத்தில் நான் தாழ்த்தி ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் உங்களோட எல்லாம் இந்த நேரம் பின்னேரம் 3:26 நான் லண்டன்ல இருக்கிறேன். கத்தர் மறுபடியும் செய்துக்க. நான் முதல்ல இதில் ஊழியம் செய்தேன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, நான் வரல. கத்தர் மறுபடியும் உங்களை சேர்த்து இருக்கிறபடினாலே கத்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்வோம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீர் ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்ய வந்த தேவன் ஆண்டபடினாலே ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகருக்காக செபிக்க, ஆண்டவரே அநேகருக்காக ஆண்டவரை துதிக்க உம்முடைய நாமம் இதுல மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த சங்கமம் வானொலி ஊடாக ஆண்டவரே உம்முடைய நாமம் எத்தனையவர் ரட்சிக்கப்பட, எத்தனையவர் இதை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இன்னும் ஆண்டவரே பலனாய் உறுதிப்பட கத்த நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவாவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாக இந்த காலையில இருந்து நேற்று இரவுல இருந்து ஆண்டவரை ஊழியம் செய்து போன ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உடைய சமூகத்துல பேர் பேராய் குடும்பம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அது மாத்திரமில்லை, ஸ்கைப் மினிஸ்ட்ரியும் நான் ஆண்டவரை உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். ஐயா, இனிமேலும் ஆண்டவரை வரப்போகிறவள் இந்த அடுத்த நேரத்தில் வரப்போகிற தடையின்றி நீர் கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை நீர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரே நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஊழியங்களை செய்து முடிக்க கட்ட கிருபை செய்யும்படியாக நான் ஒப்புக் கொடுத்து இந்த நேரத்தில் செபிக்கிறேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த வானொலியில எல்லார் மேலும் உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் தங்கும்படியாக, என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் தங்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். அந்த நேரம் ஆண்டவரே எங்களை ரெட்டை களைத்து போட்டு ஆண்டவரோட ரட்சிப்பினாலே எங்களை உடுத்தி ஆண்டவரை சத்துருக்கு வெக்கத்தை உடுத்தி எங்கள் மேலே ஜீவ குருடத்தை நீர் ஆண்டவரை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக துதிகன மகிமையாவும் செலுத்தி செபித்து ஜெயமெடுக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆவியானவரே இந்த இடத்துல ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே உயர்ந்திருக்கிறது தேவனாயிருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம். நீர் வந்து கிரியை செய்வனும் என்று சொல்லி உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் பெருகவனு நாங்கள் சிறுகவனும் என்று உயர்த்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே, சர்வ வல்லவர், ஆண்டவரே சாவாமை உள்ளவரே, அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிறவரே, இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை நீர் முறியடிக்கிறவரே, மக்கள் சோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லி இருக்கிறீங்க. அநேக சோத்திர பலிகளுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அநேக சோத்திர பலிகளை நாங்கள் இந்த இடத்துல ஏறெடுக்கிற போது சங்கமம் வானொலி ஊடாக அநேகருக்கு கிருபை பெருகட்டும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிருபை பெருகட்டும் அப்பா. அந்த ரட்சிப்பின் கிருபை அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. ரட்சிக்கப்பட்ட பின்மாடத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த கிருபை இறங்கட்டும் அப்பா. அநேக ஆசீர்வாதங்கள் வந்து ஆண்டவரே இந்த வானொலிக்குள்ளாக ஜனங்களுக்குள்ள கடந்து செல்லட்டும். வாலிபர்களுக்குள்ள, அழிந்து போற தேசங்களுக்குள்ள, அழிந்து போற ஆத்மாக்குள்ள ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகும்படியாக உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன்பாக செல்லும்படியாக சோத்தரிக்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே. நாங்க நம்பி இருக்கிற காரியங்கள்ல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று கோணலானவளை எல்லாம் செவ்வையாக்கி தருகிறதே அப்பா. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்
செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நீர் பெருக வேணும், நாங்க சிறுக வேணும் என்று சொல்லியப்ப ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, பலவீனத்து நேரத்துல பலத்தை தந்தவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, சரீரங்கள்ல கத்திகள் படாதபடி என் தேவாவியானவர் நீர் உண்டாக்குன சரீரத்துல நீரே ஆண்டவரே எங்களுக்கு பரியாரியா இருந்து புது அவயங்கள் புது உறுப்புகளை தந்தங்களை ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே எங்களை அழிவுல நின்று காத்து கொண்டவரே ஆத்மா நேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். எங்களோட ஆயுள் முடியும் மட்டும் உம்முடைய வருந்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே உண்மையே போற்றி கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் ஆசீர்வாதத்தை தந்தீர். எத்தனையோ பேர் அதை அறியாம அழிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் மேல உடைய கிருபை வைத்தபடினாலே, எங்களை முன்குறித்தே அறிந்து தெரிந்து கொண்டபடினாலே எங்களை இன்னும் துதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க தான்ப்பா எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே நான் உங்களோட சதாகாலமும் இருப்பேன் என்று சொன்னது போல நீங்க தான்ப்பா எங்களுக்கு இந்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவரே. சோத்திரம், சோத்திரம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். உங்களுக்கு முதலும் முடிவும் நீர்தான், ஆதியும் அந்தமும் நீர்தான் ஆண்டவரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் முடங்கணும், நாவு யாவும் தேவன் என்று அறிக்கை பண்ணி என் தேவனை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கிற ஒரு கிருபையின் வரங்கள் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மேல் வருவதாக. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் என் சந்ததியும் ஒவ்வொரு நீதிமானும் பரிசுத்தவான்களும் ஆண்டவரை உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமக்குள்ள சேர ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்குள்ள பொருந்த பண்ணுங்க. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, அப்பா அந்த பூமி ரெண்டாய் பிளந்தது போல ஜனங்கள் உம்மை விட்டு பிளந்து ஆண்டவரே ரெண்டாய் போயிருக்கிறாங்க, உம்மை விட்டு பிரிந்திருக்கிறாங்க. பாவம் என்னும் வெடிப்பு அவர்களை வெடிப்பாக்கி போட்டது ஆண்டவரே. இந்த நேரத்துல அவர்கள் எல்லாம் மறுபடியும் உம்முடைய சிலுவையின் காரணியத்தினாலே, உம்முடைய சிலுவையின் ஆண்டவரை ரத்தத்தினாலே, ஆண்டவரே ஆட்டுக்குடிய ரத்தத்தின் சாட்சியின் வசனத்தினாலும் மறுபடியும் சேர்த்து கொண்டு பொருந்த பண்ணுவீராக, உமக்குள்ள பொருந்த பண்ணுவீராக, உம்முடைய கூடாரத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்வீராக, அவர்கள் அழிந்து போகாதபடி. ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்க பாத்திரம், கனத்துக்கு பாத்திரம், மகிமைக்கு பாத்திரம், துதிக்கிறோம். சோத்திரம், 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 சோத்திரத்தினால இந்த வானொலியிலிருந்து ஊழியன் சேரவன் மேலையும் ஜெஸ்ஸியா குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே உடைய ஆண்டவரே மகிமை இறங்கட்டும் ஐயா, மகிமை இறங்கட்டும் அப்பா ஆண்டவரே. சோத்திர பலினாலே அவர்களுக்கு வர வேண்டிய தடைகள் ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீங்கி இந்த தடைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளையாமுக்கு ஆண்டவரே செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, அவன் சித்தம் இல்லாமல் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடினாலே எல்லா சாபத்தையும் உடைத்து ஆசீர்வாதமா எங்கள் மேல் மாற்றின தேவன் இந்த நாளிலும் இந்த சோத்திர பலியினாலே திருவை பெருகும்படியாக ஆண்டவரே வந்திருக்கிற ஊழியக்காரர் செய்த செய்துட்டு போன ஊழியக்காரர் இனி வரப்போர்கள் மேல ஜெஸ்லியா குடும்பங்கள் சந்ததி மேல ஆண்டவரே அப்ப எங்கள் மேலும் அந்த ஆசீர்வாதம் அந்த கிருபையால பெருக செய்வீராக என்று சொல்லி சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. சோத்திரம் அப்பா ஆண்டவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, ஏப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா. எஸ், உம்முடைய வல்லமை இருந்தா தான் டேடி ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஊழியம் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, சத்ருவானவன் ஒரு காரியத்துல எங்களை விழத்தள்ளி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தையும் எங்களையும் உண்மையும் எங்களையும் விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்கிறதுக்காக உம்முடைய வல்லமை, அந்த வல்லமை ஆண்டவரே அப்பா, அந்த எலிசாவின் மேல போடப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவரே, தானியேல் மேல் கடத்தப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த வல்லமை இறங்கி வரும்படியாக இப்போது ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஆண்டவரே, இப்போது மாம்சமாயிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே கோடி ஜனங்கள் என்ன மாம்சமாயிருக்கிறாங்க, என்ன ஆவிக்குள்ள அவங்க ஜீவன் அடையல, ஆவிக்குள்ள என்ன ஆவியானவரை பெறல, ஆவியானவரை தெரியாதபடி இருக்கிறாங்க, என்ன ரட்சிப்பே தெரியாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, மாம்சமான வாலிபர்கள், மூப்பர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்துல வரும்படியாக ஆண்டவரே, எங்களோட குடும்பங்கள் கூட மாம்சத்துல என் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி மாம்சமாயிருக்கிற எங்களோட குடும்பங்கள் சந்ததி எல்லாம் தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் இடத்துல சேர்த்து கொள்ளும்படியாக சோத்தரிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர்
ஆண்டவரே வாலிபர்கள் சபையில் ஒரு அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த மூப்பர் வாலிபருக்கு ஒரு அபிஷேகம், அது தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், கடைசி கால தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு அபிஷேகம். ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றும் ஆண்டவரே இவர்கள் அந்த அபிஷேகத்தில் ஆண்டவரே அனல் கொள்ள முடியாதபடி இருக்கிற தடையா இருக்கிற தடைப்பட்டு போன அந்த அபிஷேகங்கள் மறுபடியும் ஐயா ஆண்டவரே மூப்பர் வாலிபர் மேல, சபையார் மேல, ஆண்டவரே உடைய ஊழியக்காரர் மேல, ஆண்டவரே உடைய விசுவாச குடும்பங்கள் மேல ஆண்டவரே தீர்க்க தரிசன வசனங்கள் ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படுவதாக, ஆண்டவரை கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மாம்சமானவர்கள் ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா, தேசம் தேசமாய் முடிய ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள், மாம்சத்துல மறைத்து போற ஜனங்கள் மேல என் பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே அந்த ஆவியை ஊற்றுவீராக, உயிரடைப்படியா ஊற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய சுவாசம் உம்முடைய ஜீவனம் இருக்கிறபடியினாலே உம்மை பற்றி உணர்வடையும்படியாக மாம்சமான யாவர் மேல் உம்முடைய ஆவி இந்த நேரத்துல ஊற்றப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. பாவங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து இரத்தத்தினாலே. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. அநேக தீர்க்க தரிசிகள் எழும்பட்டும், தேசம் தேசமாய் எழும்பட்டும் தீர்க்க தரிசிகள் இயேசுவின் நாமத்தினாலே. எலிசாவை போல, எலியாவை போல, ஆண்டவரே தானியலை போல, ஆண்டவரே அப்பா எரோமியா எசாயை போல ஆண்டவரே எழும்பட்டும் இந்த நாட்கள்ல. மல்கியாவை போல தீர்க்க தரிசிகள், உண்மையான தீர்க்க தரிசிகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தட்டும். அழிந்து போற ஆத்துமாக்கள் மத்தியில, அழிந்து போற ஆண்டவரை ஜனங்கள் தேசங்கள் மத்தியில தீர்க்க தரிசிகள் எழும்பட்டும், தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். உம்மிடத்திலிருந்து அனுப்பப்படட்டும் அந்த அபிஷேகம், உம்மிடத்திலிருந்து வரட்டும். நீர் சொல்லுகிறது உண்மையாய் வந்து சொல்லுகிற தீர்க்க தரிசிகள். ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றைக்கு தேவை, இப்போது தேவை. ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து கொண்டு போறாங்க, ஆனால் உம்முடைய வருகைக்கான அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. உம்முடைய தீர்க்க தரிசன வரங்கள் ஆண்டவரே அப்பா வரிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனா மாம்சமாயிருக்கிற உலகத்துக்குள்ள இந்த தேவனுடைய ஆவியானவர் நீர் ஊற்றப்படும் வேண்டும்படியாக உம்முடைய சமூகத்துல அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே, அந்த சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினாலே எல்லா இரத்தாம்பர பாவங்களும் இந்த மாம்சமாய் இருக்கிற ஜனங்கள் மேல கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ரட்சிப்பின் வல்லமை கட்டவிழ்க்கப்படும்படியாக இந்த நாளையில ஜெபிக்கிறோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளை போல பரிதான முழக்கத்தோடே, பெந்தெகோஸ்தே நாளை போல பரிதான முழக்கத்தோடே வல்லமையாயிறங்கி வரங்களினால் நிரப்பும். வல்லமையாய் இறங்குவீராக சபைகளுக்குள்ள நீர் நியமித்து இரத்தத்தினாலே சம்பாதித்த ஆண்டவர் இந்த சபையான ஆண்டவர் அப்பா உம்முடைய ஆத்துமாக்களுக்குள்ள உம்முடைய ஊழியக்காரர் சபையாருக்குள்ள இறங்கும்படியாக ஆண்டவரே மூப்பர் வாலிபர் மேல இறங்கின அந்த அபிஷேகம் ஆண்டவரே உம்முடைய சபையா இருக்கிற ஆண்டவரே இவர்களுக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஆண்டவரே வரங்களினாலே நிரப்பும்படியாகவும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அந்த வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். எல்லா மாம்சங்களும் அழிக்கப்படட்டும். மாம்சங்கள் ஆண்டவரே ஆவியானவர் எங்க உண்டு அந்த விடுதலை ஆண்டவர் ஆவியானவர் எங்க அந்த விடுதலை பண்ணி எல்லா மாம்சங்களையும் சுட்டரித்து சுயங்களை சுட்டரித்து ஆவியோட வல்லமை இறங்கும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளை போல பரிதான முழக்கத்தோடு வல்லமையாயிறங்கி வரங்களினால் நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை.
ஹல்லேலூயா ஆண்டவரே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எங்கள் தேவா. உயிர்ப்பீங்க சபைகளையும் உங்களையும் உயிர்ப்பீங்க ஆண்டவரை, செபிக்கிறவளை உயிர்ப்பீங்க, ஜாமக்காவல்காரை உயிர்ப்பீங்க ஆண்டவரை, சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யறவங்க, சின்ன சின்ன பொறுப்புல இருந்து செபிக்கிறவங்களை உயிர்ப்பீங்க. என்னும் ஆண்டவரை, செத்தவர்களாய் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருந்து கொண்ட ஆண்டவரை எங்கட ஜெபத்துக்காக எங்களுக்கு மட்டும் சுயத்துல ஜெபித்துட்டு போகாதபடி தேவனுடைய பாரம் வந்து ஜெபிக்கிறவர்களாய் இந்த நேரத்துல உன்னதத்தின் ஆவியானவர் அப்பா படிப்பட்ட இருக்கிறவரை ஆண்டவரை உயிரடிவை செய்யுங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறாங்க. உணர்வு அடையலப்பா ஆண்டவரே, இந்த நாளை நம்முடைய ஜீவன் உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய ஜீவன் இவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கட்டும். ஜீவன் உயிர்ப்பித்தான் ஆண்டவரை உங்களுக்குள்ள ஊழியர் செய்வார்களே. ஒரு வீசை மன்னித்து ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. முன்மாரியாய் பொழுந்தா எங்களுக்கு பின்மாரிக்காய் நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பின்மாரி உடைய ஊழியக்காரர்கள் மேல கட்டவிழ்த்து விடுவீராக. ஒரு வீசை இறங்கி கட்டவிழ்த்து விடுவீராக. அந்த பின்மாரிக்காய் காத்திருக்கிறோம். மழைக்காக காத்திருக்கிற பயிர் போல எத்தனையோ பேர் காத்திருக்கிறோம். பின்மாரி கட்டவிழ்க்கப்படட்டும் இந்த தேசம் முழுவதும், சபைகளுக்குள்ள முதல் ஊழியக்காரர்களுக்குள்ள விசுவாச குடும்பங்களுக்குள்ள உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மேல இந்த பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக தேவனே. ஒரு வீசை இறங்கி கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. ஒரு வீசை அந்த பின்மாறி கட்டவிழ்க்கப்படுவதாக, அந்த பின்மாறி கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிய ஆண்டவரே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எங்கள் தேவா. உயிரிடே செய்க. மரித்தோருக்கும் உயிருள்ளவர்களுக்கும் ஜீவன் நீர் ஒருவரே. எங்களை உணர்வுடைய செய்யுங்க. உம்முடைய சுவாசமும் உம்முடைய ஜீவனும் எங்களுக்குள்ள இருக்குது என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகளை உயிரிடைய செய்யுங்க. கண்கள் கட்டப்பட்டு இருதயங்கள் கட்டப்பட்டு தேவனை ஆண்டவரை அறியாத நிலையில இன்னும் ஊழியக்காரராய் இருக்கிற ஊழியக்காரர்களை ஒரு வீசை மன்னித்து அந்த உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், அந்த பின்மாரியின் அபிஷேகம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்கள் மேல, ஆண்டவரை சங்கமம் வானில் இருந்து ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரை ஊற்றப்படுவதாக. உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு சபைகள் மேலும் உடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவரை அந்த பின்மாறி ஊற்றப்படுவதாக. ஒரு விசை கட்டவிழ்ப்பீராக. ஒரு விசை பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் நம்முடைய முதுகுக்கு பின்னாக இருந்துட்டு எங்களை பாவத்தை ஆண்டவரை மன்னித்து உம்முடைய முகத்தை எங்களுக்கு விரோதமாய் எழுப்பாதபடி, ஆண்டவரே உம்முடைய கரமங்களுக்கு விரோதமாய் இருக்காதபடி நல் துணியாய் நல் கிரியல் செய்யும்படியாக ஒரு வீசை மன்னித்து ஆண்டவரே இந்த பின்மாரியை கட்டவிழ்ப்பீராக. இந்த பின்மாறி கட்டவிழ்க்கப்படுவதாக எங்களுக்குள்ள. இந்த பின்மாறி வேண்டும் ஆண்டவரே, இந்த பின்மாறி வேண்டும் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே அலங்கோலமாய் இருக்கிறது, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. தேசங்களை யார் விடுவிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே தெரியாத நிலையில துன்மார்க்கனும் ஆண்டவரே சன்மார்க்கனும் கிரியை செய்து ஜனங்களை பாதாளத்துக்கு கொண்டு போறான், அக்னி நரகத்துக்கு கொண்டு போறான். ஆனாலும் என் தேவன் இந்த நாளையில அப்படியா அழிந்து போற ஜனங்கள் மத்தியில ஆண்டவரை உண்மை அறியாத ஜனங்கள்ல உண்மையோட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத இடங்கள்ல அந்த தேசங்கள் என் தேவனுடைய பின்மாறி கட்டவிழ்க்கப்படுவதாக. நீ வார்த்தை அனுப்பி கரத்தினாலே கிரியை செய்யற தேவன் என்று நாங்க அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையும் இந்த ஜெபமும் அநேக தேசங்களுக்குள்ள கடந்து போகட்டும். இந்த பாரமான ஜெபம் அநேக ஆண்டவரே ஜாதிகளையும் ஜனங்களை உயிர்வடைய செய்யுங்க. அநேக சபையில உயிரடைய செய்யுங்க. அநேக ஊழியக்கார உயிரடைய செய்யும்படியாக சோத்தரிக்கிறேன். சோத்திரம் ஆண்டவர். அந்த பின்மாறி எங்கள் மேலும் கட்டவிழ்க்கப்படட்டும். நீர் ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாக நான் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த பின்மாறி கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த பின்மாறிய நீர் கட்டவிழ்த்து தந்திருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவரை தேடுங்கள் கண்டடைவீர். நம்மை தேடி வந்திருக்கிறோம். மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் தேவனை வாஞ்சித்து கதறி வந்திருக்கிறோம். அந்த பின்மாறி கட்டவிழ்க்கப்படுவதாக. நாங்க இருந்தவனமே இருக்காதபடி என் தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற அந்த பின்மாறி
எங்கள் மேலும் எங்கள் சந்தானங்கள் மேலும் ஆண்டவரே அப்பா இறங்கட்டும் அந்த அபிஷேகம். அந்த பின்மாறி கட்டவிழ்க்கப்படட்டும். அந்த கையளவு மேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். உமக்காக ஊழியன் சேர ஊழியத்தின் அபிஷேகம், உம்மை வாஞ்சிக்கிற அபிஷேகம் எங்கள் மேல கட்டவிழ்க்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ செய்ய வல்லவர். தேவ ராஜ்யத்தை நாங்க கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்துக்கான காரியத்தை கேட்டு இருக்கிறோம். நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பெரியவர், பெரியவர், பெரியவர். உன்னதத்தின் ஆவியானவர், உன்னதத்தின் ஆவியானவர் ஆண்டவரே. உன்னதத்தில் வல்லமை உள்ளவர், உன்னதத்தில் வல்லமை உள்ள ஆவியானவர். நாங்க கேட்கிற போதும் தருகிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்துக்காக நாங்க கேட்கிற போதும் உங்களுக்கு தந்தங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிறேன். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க, அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க. உண்மை ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறோம் ஐயா ஆண்டவரே. எங்களால் ஏந்த அளவுக்கு நாங்க தேடுறோம். ஆனாலும் என் தேவன் தானே ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய வேணுமப்பா, கிரியை செய்ய வேணுமப்பா. வருங்காலத்துக்கு ஆண்டவரே, வருங்காலத்துல வருகிற பஞ்சங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே, பொல்லாத அம்புகளுக்கும் பொல்லாத ஈட்டிகளுக்கும் ஆண்டவரே, பொல்லாத கொடுமை உள்ள மனுஷருக்கும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை தப்பு வைக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கீழ் காத்து அனுப்பப்படட்டும். பின்மாறி அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும் இந்த பூமியில. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அப்பா இந்த பூமியில ஆண்டவரே. அழிந்து போற ஆண்டவரே இந்த தேசங்களுக்குள்ளால் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி அப்பா அம்மை சோத்தரிக்கிறேன் ஆண்டவர், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசத்தை நன்றி செலுத்துகிறேன். அன்பான தேவனே ஆண்டவரே, நான் உமக்காக வந்து நின்று கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, தூய ஆவியானவரே, நீர் உம்முடைய அபிஷேகத்தை இந்த பூமியின் மேல பெளிய வல்லவராயிருக்கிறீர். இந்த பூமியின் மேல அந்த தூயாவியானுடைய அபிஷேகம், அந்த அன்பின் அபிஷேகம், அன்பு ஆண்டவரை இல்லாமல் போயிட்டு அற்று போயிட்டு யாருக்குள்ளையும் அந்த அன்பின் அபிஷேகம் நீர் துணையாளராயிருந்து தேற்றும் தெய்வமாயிருந்து இந்த தேசத்தை தேற்ற, சபையாரை தேற்ற ஆண்டவரே, சபையாளத்திலே நீதியை விசாரிக்க, நியாயத்தை விசாரிக்க ஆண்டவரே இருந்த நேரத்துல துணையாளராய் இருக்கும்படியாக தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் மேங்குதையா. ஆண்டவரே நீர் ஊற்று தண்ணீரா இருக்கிறீர். அந்த ஊற்று ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, அந்த ஊற்று தண்ணீர் ஆண்டவரே எல்லார் மேலும் ஒரு ஊற்றுவீராக. மாம்சமா இருக்கிற யாவர் மேலும் ஊற்றுவீராக. அது கட்டவிழ்க்கப்படுவதாக அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரே. அப்பா ஜீவ தண்ணீர் கட்டவிழ்க்கப்படுவதாக. உண்மை ஏங்கி கவாஞ்சித்து கதறிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செபத்தின் மூலமாய் நீர் இந்த ராஜ்யத்தமுடைய ஜீவ தண்ணீரனாலே நிரப்புவீராக. இந்த ராஜ்யம் முழுவதும் ஜீவ தண்ணீரனாலே நிரப்பும்படியாக சோதரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த அபிஷேகங்கள் கடத்தப்படுவதாக. இந்த அபிஷேகம் தொடட்டும் ஐயா. அந்த பின்மாரியின் அபிஷேகம் தொடப்படட்டும். அந்த ஜீவ தண்ணீர் இவர்கள் மேலும் மறுபடியும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கட்டப்பட இருக்கிற ஒவ்வொருவரும் கட்டவிழ்க்கப்படட்டும் ஐயா. மடங்கடிக்கப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆண்டவரே தூக்கி நிறுத்துவீரா, நிறுத்துவீரா. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே, உள்ளம் மேங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, நல்லவர். இந்த பூமிக்குமை வாழ்த்தி வரவேற்கிறோம். அழிந்து போற ஆத்துமாக்கள் மத்தியில உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் வந்து கிரியை செய்யும்படியாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் முதல் நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய சுவாசமும் உம்முடைய ஜீவனும் இருக்குது என்று நீர் சொன்னது போல இந்த நாளில் அந்த உணர்வு அடைய முடியாதபடி பணாசை, பொருளாசை ஆண்டவரை, உலக காரியங்கள்ல உலகத்தை ஆண்டவரை கட்டி ஆளணும், உலகத்துல நான் என் பெருமையா இருக்கணும், என் பேர் பெருமைப்படுத்தணும் என்று சொல்லி ஆண்டவரே திரிகிற ஒவ்வொருவன் மனுஷ மத்தியிலும், ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும் என் தேவாவியானவர் நீர் கிரியை செய்து
அவர்கள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய மந்தைகளாய் நீர் மேய்க்கிற ஒரு தேவனாய் இருந்து நீர் நல் மேய்ப்பனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த நல் மேய்ப்பனாய் இருந்து இப்படியாப்பட்டி அலைந்து அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரை ஜெபிக்க முடியாதபடி துதிக்க முடியாதபடி சபைக்கு போக முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானை நீதிமானையும் மறுபடியும் உம்முடைய சேர்த்து கொள்ளும்படியாக உடைய சமூகத்துல நான் சோத்தரித்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனம் திரும்பட்டும், மனம் திரும்பி குணப்படட்டும் ஆண்டவரே. இவர்களை மனம் திரும்ப வைக்க நீர் ஒருவரே இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறீர். நீர் இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறீர். அந்த இருதயத்தின் கண்மலையில இருந்து அந்த இருதயத்தின் பாரம் ஆண்டவரே சபைகளான ஊழியக்காரர் மேலும் எங்கள் மேலும் ஊற்றப்படட்டும். அந்த இருதயத்தின் பாரம் எங்களுக்குள்ள வரும்படியாக பாவமை சோத்தரிக்கிறோம். இந்த பாரமான ஜெபத்தை கேட்டு என் தேவநீர் எங்களுக்குள்ள கிரிய செய்தபடினாலே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நல்லவர் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனங்களை கைவிடாத கண்மலையா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க கேட்கிற போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தங்கள ஆலோசனைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேசங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ எல்லா தேசங்களையும் ஆண்டவரை குழம்பிக் கொண்டு என்னும் ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் முடியாதபடி இருக்கிற போதும் ஆண்டவரை பாரத்தோடு அந்த தேசங்களுக்காக ஜெபிக்க விண்ணப்பம் எடுக்க கர்த்தர் ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக உடைய சோத்தரித்து ஜெபிக்கிறேன். என்னை மட்டுமாக நீ நடத்தின எபினேசர், நல்ல எபினேசர், இனிமேல் நீ நடத்தி தரும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஈரான் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். ஆவியானவர் இந்த தேசத்தில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அந்த கையளவு மேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக உம்முடைய ஆண்டவரை நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களுக்கு நீர் ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறீங்க. ஆனா அது அறியல்ல, அது உணர்வடையாத இருதயமா இருக்கிறது. அந்த இருதயம் ஆண்டவரை கட்டப்பட்ட நிலையில இருக்கிறது. இப்போது நீர் ஆண்டவரை இருதய கண்மலையா இருந்து ஆண்டவரே நீர் கட்டவிழ்க்கும்படியாக அந்த தேசங்களுக்கு சேமத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே நீர் சொன்னாலாக நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு இந்த தேசங்களுக்குள்ள வரும்படியாக ஆண்டவரே அந்த தேசத்தின் எல்லையெல்லாம் சமாதானமாய் ஆண்டவரே நிரப்பும்படியாக அது தேவனுடைய சமாதானமாய் இருக்கும்படியாக தேவனுடைய ராஜ்யமா இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் உருவாக்குன தேசம், நீர் உருவாக்கின எல்லைகள் ஆண்டவரே இந்த எல்லைகள் எல்லாம் என் தேவனுடைய காரியம் மாத்திரம். இந்த தேசங்களுக்குள் அவங்க எப்படியாப்பட்ட ஜனங்களா இருக்கலாம், ஆனாலும் நீர்தான் அவர்களை தாயின் கருவிலே தாங்கி ஏந்தி ஆண்டவரை தப்புவித்த தேவன். ஆண்டவரே இவர்களை ராஜ்யத்துக்காக ஏற்படுத்தின தேவன் நீர் ஆண்டவரே. ராஜ்யத்தின் தலைவர்களாக ஏற்படுத்தின தேவன் நீர் ஆண்டவரே. இவர்களை நீர் ஒரு வீசை சந்திக்கும்படியாக இவர்களை நீர் தொடும்படியாக உம்முடைய ராஜ்யத்துக்கு இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த பிரபஞ்சத்துக்கு ஆண்டவர்கள் தலை விரிக்காதபடி ஆண்டவரே தேவன் கொடுத்த நன்மையான தேசங்களை நன்மையான மனுஷர்களை இவர்கள் வஞ்சிக்காதபடி பொல்லாங்கனா இருக்கிற இந்த பொல்லாங்கனுடைய கிரியைக்குள்ள ஆண்டவரை இவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை இப்போது இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலையாக்கி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிரியைகள் நடப்பிக்கப்படுவதாக, உம்முடைய கிரியைகள் ஆண்டவர் ஈரான் ஈராக் தேசத்திலே நடப்பிக்கப்படுவதாக ஆண்டவரை எல்லையெல்லாம் சமாதானம் உண்டாக்கட்டும் ஐயா. ஆண்டவர் இந்த ஜாதி ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே சமாதானம் உண்டாக்கட்டு ஆண்டவரே. ஒருவர் மேல ஒருவர் ஆண்டவரே ராஜ்யத்தின் மேல ராஜ்யமும் ஜனங்கள் மேல ஜனங்களும் பாசைக்காரர் மேல பாசைக்காரமா இருந்து தேசங்களை வஞ்சித்து ஆண்டவரே அப்பா அப்பாவி மக்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழித்து போடாதபடி சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடி என் தேவன் மகிமையாய் இறங்கி வருவீராக. தேவன் மகிமையாய் இறங்கி வந்து கிரியை செய்வீராக. உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. உம்மாலே ஆகும் ஆண்டவரே. இந்த தேசத்திலே நீர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. இந்த தேசத்தின் அதிகாரிகள் மேல உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. அவங்க உருவாக்கப்படுகிற ஆண்டவரே மாம்சமான அந்த ஆயுதங்கள் எல்லாம் செயலற்று போடு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மாம்சமான ஆயுதங்கள் ஆண்டவரை எப்படிப்பட்ட அவங்க ஆயுதங்களை ஜனங்களை அணு ஆயுதங்கள் ஆயத்தப்படுத்தினாலும் அதை நீ செயலற்று போய் செய்ய உம்மாலே ஆகும். என் தேவன் அதை ஆண்டவரே அழித்து போட முடியும். என் தேவன் அதுக்கு விரோதமாக எழும்ப முடியும் ஆண்டவரே.
எழுந்தலும் ஆண்டவரே, அவனை மடங்கடியுங்க, மடங்கடியுங்க. ரட்சிக்கப்படுறதான் ஆண்டவர். இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். உம்முடைய சித்தம் இருக்கிறது, உம்முடைய விருப்பம் இருக்கிறது, உம்முடைய நியாயம் அதுதான் ஆண்டவர். ரட்சிக்கப்படணும். எல்லா ஆத்துமாக்களும் உம்முடைய சமூகத்துல வரணும். துன்மார்க்கனா இருந்தாலும் சன்மார்க்கனா இருந்தாலும் நல்லொரு தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்கிற தேவனாயிருந்து ஈரான் ஈராக் தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் சேமத்தையும் கட்டளையிடுவீராக. நினிவே கிறங்கி ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, உன்னதமானவரே, நினிவே கிறங்கின தேவன் ஆண்டவர். ஈரான் ஈராக் தேசத்துக்கு இறங்கி, அதே போல அமெரிக்கா தேசத்துக்கு இறங்குவீராக ஆண்டவரே. அமெரிக்கா தேசம் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. அமெரிக்கா தேசத்தின் அதிகாரி அதிகாரி ரட்சிக்கப்படுவாராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ரொம்ப ஆண்டவரை ரட்சிக்கப்படக்கத்த கிருபை செய்யுங்க. அவருக்குள்ள ஒரு மனம் திரும்பல் ஆண்டவர் வரக்கத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவர் அவர் ரட்சிக்கப்பட்டவர். ஆனாலும் ஆண்டவரே, இப்போது செய்யற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தின் மேலும் ஆண்டவர் உம்முடைய கோவாக்கினியை வர வைத்து ஆண்டவர் அவர்கள் மேலேயே அந்த பாவங்கள் எல்லாம் சுமந்து கொள்ள அவருக்கும் ஒரு சந்ததிக்கு சுமந்து கொள்ற கிரியைகளை செய்து கொண்டு வருகிறான் பொல்லாங்க. ஆண்டவரே, அதுக்காக நீர் எதிர்த்து நின்று ஆண்டவரே வழக்காடி சுத்தம் செய்த ஜனங்களை மீட்டுக் கொள்வீரா, பாதுகாத்துக் கொள்வீராக. நல் துணியா இருப்பீராக. அமெரிக்கா தேசத்துக்கும் ஈரான் ஈராக் தேசத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடையது ஆண்டவரே. இதுகளால் ஆண்டவரே எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகாதபடி, ஆண்டவரே வறுமைகள் வராதபடி, துன்பத்துல போகாதபடி, தண்ணி இல்லாதபடி, வாகனங்களை ஓட்ட முடியாதபடி இருக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் அனுமதிக்க மாட்டேன். நீர் விளைய செய்கிற தேவன், நீர் விளைய செய்கிற தேவன். இவர்கள் ஆண்டவர் அநியாயத்தின் நிமித்தம் ஜனங்களை அழிக்காத தேவன். ஒரு நீதிமான நிமித்தம் ஆண்டவரை அந்த தேசத்தை ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்து அந்த தேசங்களை மறுரூபப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆமா, அந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து போட்ட தேவன் நீர். இந்த ஆண்டவரை இந்த தேசங்களுக்குள்ள அமெரிக்கா தேசம் ஆண்டவரே, ஈரான் ஈராக் தேசத்துக்குள்ளேயும் ஆண்டவரை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயும் எந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து போடணுமோ அந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து போடுவீராக. அந்த கையெழுத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீர் எடுக்கிற சட்டம் நிறைவேறட்டும், நீர் எடுக்கிற முடிவு நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆனால் ரட்சித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டுகிற தேவன், ரட்சித்துக் கொள்ள கிருபை பாராட்டுகிற தேவன். உம்முடைய ஜனமாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை ஆண்டவரே பாவங்களை விட்டு மனம் திரும்பி கேட்கிற போதும் நீர் அந்த தேசங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. எந்த பொருளாதார தடையும் வந்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டு போகாதபடி ஒரு கிருபை, ஒரு மகிமையின் மேகம், ரட்சிப்பு, உணர்வடைதல், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சின்ன திருப்புதல் உண்டாகும்படியாக தேவ சமூகத்துல நின்று கெஞ்சுகிறேன். நம்முடைய ஊழியக்காரியாக நான் ஆண்டவரை கெஞ்சுகிறேன். என் தேவன் கிரியை செய்வீராக, என் தேவன் இந்த ஜனங்களை ஆளுகை செய்வீராக. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்பி குணப்படும்படியாக என் தேவன் இரக்கம் செய்த இந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த ஜனங்கள் தேவ பயத்தினாலே நிரம்பட்டு அரபு நாடுகளுக்குள் ஆண்டவர் அரபு நாடுகள் அழித்து கொண்டு வர பாவத்தின் மீதிய சம்பளம் என்று சொல்லி அநேக பாவத்தினாலே ஆண்டவரே அப்பா மரணம் சம்பளம் ஆகாதபடி ஜனங்களை ரட்சிக்க நீ திறப்பில நின்று மண்டாடுகிறோம் ஆண்டவரே, கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் கிரியை செய்வீராக, தேவன் இரக்கம் செய்வீராக என்று சொல்லி சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை விளங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் விளங்குவதாக இந்த தேசத்தில் என்று சொல்லி சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இரக்கம் செய்யுங்க, அப்பா கிருபை செய்யுங்க இந்த தேசங்களுக்கு ஆண்டவரே. அழிந்து ஒரு ஆத்துமக்களுக்கு இரக்கம் செய்ய. எத்தனையோ சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, கர்ப்பிணி தாய்மார்கள், வயதான தாய் தகப்பன்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே மனுஷர்கள் அழிக்கப்பட்டு போறாங்க, அழித்து கொண்டு போறாங்க. எத்தனை உடைமைகள் அழிக்கப்பட்டு போயிட்டது. இது உம்முடைய கோபாக்கினியா இருந்தா ஒரு விஷயம் மன்னித்து இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்பலை கொடுத்து மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய கோபாக்கினியா இருந்த ஒரு விஷயம் மன்னிங்க பாண்டு, மன்னித்து மனம் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய நீதிமான் கரத்துல ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேசத்தை குறித்து பாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்காம இருந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த நாட்களை தேசத்துக்காக திறப்பில நின்று ஜெபிக்கிற ஒருவனை தண்ணி தேடினீர். அவர்கள் வந்து முன்பு நின்று முழங்கால்கள் படியிட்டு தேசத்துக்காக இந்த ஒரு மணித்தாலும் ஜெபிக்கிற ஒரு கிருபை மறுபடியும் கொடுப்பீராக. ஆண்டவரே, என் தேசங்களை ஆசீர்வதிங்க
ஆண்டவரே இந்த தேசங்களுக்குள்ள நீர் இறங்கி கிரியை செய்யுங்க. இந்த ஜனங்களை மறுபடியும் கட்டுங்க. இந்த தேசங்களை மறுபடியும் கட்டுங்க. மறுபடியும் திருப்பிக் கொள்வான்னு சொல்லுங்க. மறுபடியும் கட்டுங்க. உங்களோட அறியாம இருள் விலகட்டும். உங்களோட அறியாம இருள் விலகட்டும். தேவன் இதுல பாரப்படுவார் என்று சொல்ற இந்த அறியாம இருள் விலகட்டும். தேவன் ஒருவரே தேவன் என்று அறியாம இருள் விலகட்டும். அப்பா இந்த தேசங்களையும் ஆண்டவரை 10 நீதிமானாவது இருப்பாங்க. அந்த 10 நீதிமானுடைய கூக்குரலின் நிமித்தம் ஒரு விசை அந்த ஜனத்தை ரட்சித்து ஆண்டவரே அந்த ஜனத்துக்கும் ஆண்டவரே அந்த ஜனத்துக்கும் அந்த தேசத்துக்கு நீர் ஆண்டவரே கிரியை செய்து அந்த ஜனங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் செய்வீரண்டா ஆண்டவரே. அப்ப நான் விசுவாசிக்கிறேன். நீர் அது சீக்கிரத்தில் ஆண்டவரே இன்றைக்கே அப்பா ஆண்டவரே இப்போதே ஆண்டவரேப்பா இந்த ஜெபத்தை கேட்டாண்டவரே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு இப்போதே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோட கூக்குரலுக்கும் எங்களோட கூப்பிடுதலுக்கும் உடைய செவிகள் அடைக்கப்படல் என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் ரட்சிக்கிறதுக்கு இந்த கரங்கள் குறுகி போவல் என்று சொல்லி இருக்கிறீங்க. தேவாதி தேவனே உடைய பிள்ளைகளாயிருந்து கேட்கிறோம். இந்த சுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன் நீர். சுத்தத்துல பிரியப்படாத தேவன் நீர். ஆண்டவரே இந்த சுத்தங்களை ஓய பண்ணி ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியா எல்லா தேசங்களும் ஒன்றிணைந்து எல்லா ஜனங்களும் உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள். அது துன்மார்க்கரா இருக்கலாம், சன்மார்க்கனா இருக்கலாம், ஆண்டவரே பாவியா இருக்கலாம். பாவியில தான் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட வந்த தேவன் நீர் ஆண்டவரே. பாவியலா இருக்கலாம். என் தேவன் கிரியை செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மறுபடியும் நீர் கொண்டு வந்து இந்த தேசத்தை ஆண்டவரை உமக்காக எழுப்புதலை தர போறதுக்காய், உமக்காக ஆண்டவர் அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்ற போறதுக்காய் தலைவர்கள் மேல இதுக்கு பின்னால் இந்த கிரியை சேர அந்த பொல்லாங்கன் ஆண்டவரே அப்ப அந்த சங்கார தூதன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை சொல்லி பலவானை முந்தி கட்ட சொல்லி இருக்கிறீங்க. அந்த பலவான் இனிமேலும் ஆண்டவரே இந்த தலைவரான இந்த ஜனங்களை ஆண்டவரே பின்னாலே இந்த கிரியை சேர இந்த பொய்யின் ஆவி ஆண்டவரே, இந்த பெருமையின் ஆவி ஆண்டவரே, ஆண்டவரை அறியாமை பொல்லாத கிரியை செய்த இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிகிற பொல்லாங்கனை இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆட்டுக்குடைய ரத்தத்தின் சாட்சியில வசனத்தில் அவனை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மனுஷியாவிய இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். அவன் சுயபுத்தியில சாயாமல் தேவன் பெற்றில நலமா இருப்பது நலம் என்று சொல்லி இருக்கிறீங்க. தேவன் பெற்றில நலமா இருக்கட்டும். இவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லப்பா அவன் ஜனங்களை அழிக்கிறதுக்கு. என்ன நீர் உருவாக்குன ஜனம், உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் ஜாதியுமா இருக்கிறபடினாலே இவர்கள் ஆண்டவரை அறியாம இருள் விலகி ஒரு விசை தேவனை ஆண்டவரே எருசலேமிலும் ஆண்டவரே அமெரிக்கா தேசம், ஈரான், ஈராக் தேசம் எல்லாம் ஆண்டவரே ஒரு மனப்பட என் தேவன் ஒரு மனத்தின் ஆவியை கொண்டு வருவீராக. ஒரு விசை ரட்சித்து மனம் திரும்ப மட்டும் அவங்களோட குற்றங்களை ஆண்டவரே குற்றங்களை அறியும் மட்டும் அந்த இருதயத்துல குற்றம் இல்லாதபடி செய்யறாங்க, காரியங்களை அழிக்கிறாங்க, ஜனத்தை தினம் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை மண்ணோட மண்ணாக்கி போடுறாங்க. அது எல்லா உலகத்தையும் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி ஆனாலும் என் தேவன் இரக்கமுள்ள தேவனாயிருந்து இந்த ஜனங்களின் கொடுமைகளை ஒரு வீசம் மன்னித்து இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக எல்லைகள் எல்லாம் ஆக்கி உச்சிதமான கோதுமை நாள் அமெரிக்கா தேசம், இஸ்ரவேல் தேசம், எருசலேமில சமாதானம், ஆண்டவரே ஈரான் ஈராக் தேசத்துல சமாதானமும் ஆண்டவரே எல்லையெல்லாம் உச்சிதமான கோதுமை நான் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த பொல்லாத மனுஷருடைய கிரிகளை நீர் அழித்து போட்டதுக்காய் நன்றி. பொல்லாத மனுஷருக்கு விரோதமாய் நீர் எழுமி நின்று கிரியை செய்து அவர்களை மடங்கடித்ததுக்காய் சோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் ஒரு தேவனாய் இறங்கி வந்து என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களை சேமத்தை கட்டளையிட்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய போறதுக்காய் நன்றி. கிரியை செய்கிற ஆண்டவரே இன்றைக்கு ஒரு முடிவு வந்தது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண்பாதண்டங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய நம்பிக்கை வீண்பாதபடி நீர் செய்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் பரத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரே இந்த காரியங்களை நீ செய்து முடித்திருக்க. எல்லா பொல்லாங்கனுடைய கைகள் எழுத்துக்களையும் நீர் குலைத்து போட்டீர். இந்த தேசங்களுக்குள்ள நீர் நடாத நாட்டுகள் எல்லாம் பேரோட புடுங்கி போட்டீர். நீர் நட்ட நாட்டுகள் மாட்டும் இருக்கட்டும். அந்த தேசங்கள சபைகள் பெருகட்டும், ஊழியக்காரர் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுவிசேஷர்கள் பெருகட்டும் இயேசுவின் அதை தீர்க்கதரிசிகள் பெருகட்டும். தீர்க்கதரிசிகள் எழுமி நின்று தீர்க்கதரிசனம் சொல்லட்டும். அது எந்த பெரிய மனுஷனா ராஜாவோ ராஜாத்தியோட இருந்தும் தீர்க்கதரிசன ஆண்டவரை புறப்பட்டு செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல எழுந்து நிமிந்து நிற்க செய்யுங்க.
பிள்ளைகளை அனுப்புங்க, தேவ ஊழியர்களை அனுப்புங்க அந்த இடங்கள்ல. அந்த தேசத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த ஜனங்களை பாதுகாப்போம். அழிவில் நின்று, பொல்லாத அக்கினிக்கு அழிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய கரம் எழும்பி இருக்கிறதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களை கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை, பலத்த கரம். இந்த நாளையில ஆண்டவரே, இந்த தேசத்தை நான் குறிப்பா சொல்லப்பட்ட தேசங்களுக்குள்ள தேவனுடைய கரம் இறங்கி வந்து கிரியை செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். பாவியான அந்த ஜனங்களுக்காக நாங்க பரிதவித்து ஜெபிக்கிறோம். பாவியான அந்த ஜனங்கள் மேல் கிருபையா இருங்க. பாவியான இந்த அதிகாரிகள் மேல கிருபையா இருங்க. ஆண்டவரே, நாசம் மோசம் என்று தீயிலுக்கு தூரமாகட்டும். ரஷ்யா தேசம் ஆண்டவரே அப்பா, ரஷ்யா தேசம், அமெரிக்கா தேசம், ஈரான் ஈராக் தேசம் ஆண்டவரே, இஸ்ரவேல் எருசலேம் எல்லாம் திகிலுக்கு தூரமாகட்டும். தூரமாக்கி போடுங்க. எல்லா ஆயுதங்களை முறித்து போடுங்க, அம்புகளை முறித்து போடுங்க ஆண்டவரை, எல்லா வில்லுகளை முறித்து போடுங்க, எல்லா பொல்லாத பட்டயங்களை ஆண்டவரை முறித்து போடுங்க. உம்முடைய பட்டயத்தினாலே, உம்முடைய சுடர்லி பட்டயத்தினாலே அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா பொல்லாத ஆயுதத்தின் பட்டயங்களை ஆண்டவரே, உம்முடைய சுடர்லி பட்டயத்தினாலே, உம்முடைய சுடர்லி பட்டயத்தினாலே எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இம்மட்டுமாக செய்த பாவங்கள் எல்லாம் உம்முடைய ஆண்டவரை கல்வார் ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறதுக்காய் நன்றி. அவர்களை ஒரு உணர்வடைய செய்ததுக்காய் நன்றி செலுத்தி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, அநேக பொருளாதார தடைகள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரங்கள் எல்லாம், நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு பொல்லாங்கன் ஆண்டவரே தேசத்துக்குள்ள வறுமையை விதைச்சாலும் என் தேவன் நீர் இன்றைக்கு இரவோட இரவா எல்லாம் நிர்விலையை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே, இரவு நேரமாக போகுது ஆண்டவரே, எல்லா இரவு நேரத்திலையும் உம்முடைய கரம் இருந்து கிரியை செய்து எல்லா இருளின் ஆதிக்கத்தையும் வெளிச்சமாக்கி வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருக்கிறதுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவுதண்டை சொல்லி ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் இருளாய் கிடக்கிற பட்டணம், தேசமாய் அலங்கோலமாய் அழிக்கப்பட்ட தேசங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து தேவனுடைய செழிப்பை நீர் கட்டளை இருக்கிறபடினாலும் உமக்கு நான் நன்றி செலுத்தி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்தி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த லண்டன் தேசத்துக்காக நான் வருகிறேன். லண்டன் தேசத்தை இந்த யுத்தத்துக்கு போகாதபடி பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவரே, எங்களை ஜெபங்களை கேட்டு பாதுகாத்து கொண்டீரே ஆண்டவரே. எங்களை தேசத்தை ஆண்டவரே எல்லா கிருபையினாலும் மூடிக்கொண்டீரே ஆண்டவரே. இந்த தேசத்தின் அதிகாரிகளை மூடிக்கொண்டீரே. இந்த தேசத்தில் இந்த வறுமையும் நாசமுசங்கள் வராதபடி பாதுகாத்து கொண்டீரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி அப்பா ஆண்டவரே, நன்றி அப்பா ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேசத்துக்காய் சோத்திரம். என் தேசத்துல தந்த ஆண்டவரே அதிகாரிகளுக்காய் சோத்திரம். தேசத்துல தந்த ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம் அப்பா. என் தேசத்தின் அதிகாரிகள், தேசத்தின் தலைவர்கள், கிராம அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் எல்லாம் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பி ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஆறுதலை கொடுத்து, உம்முடைய கிருபையின் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து, உச்சிதமான கோதுமையினால் என் தேசத்தை, நான் இருக்கிற தேசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். இந்த தேசத்தில் சபையார் எல்லாம் மனம் ஒன்று சேரட்டும். சபையார் எல்லாம் ஒன்று சேரட்டும். சபையார் எல்லாம் மனம் திரும்பட்டும். சபையாருக்குள்ள ஒரு அக்கியத்தை கொடுங்க. அந்த அக்கியத்தை உடைக்க நினைக்கிறவன், அந்த அக்கியத்தை உடைக்க நினைக்கிறவனை ஜீவ பட்டயத்தை கொண்டு, ஜீவ பட்டயத்தை, கருக்குள்ள பட்டயத்தை கொண்டு அவனை வெட்டி சுட்டறிந்து போடுகிற இயேசுவின் நாமத்தினால் சபைகளுக்கும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு அக்கியத்தை பிரிக்க ஆண்டவரே, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்பி அக்கியங்களை பிரிக்க நினைக்கிற வல்லவான இயேசுவின் நாமத்தை சுடர்லி பட்டயத்தினால வெட்டி சுட்டரிக்கிறேன். சுட்டரிக்கப்பட்டு உனக்கு அதிகாரம் இல்லை அக்கியங்களை கெடுக்க, அந்த அன்பை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அது தேவன் கொடுத்த அக்கியம், தேவன் கொடுத்த அன்பு. நன்றி செலுத்தி இங்க இருக்கிற ஊழியக்காரர் சபைகள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், இந்த ஜனங்கள் மேல் கிருபையாயிருங்க. இந்த ஜனங்களையும் ரட்சியுங்க ஆண்டவரை. எங்கேயும் பாசைக்கார ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விபத்துகள் வராதபடி, ஆபத்துகள் வராதபடி ஆண்டவரே, எல்லா பொருளாதார தடைகள் விலை கூடப்படாதபடி இந்த தேசத்தை நீ மறுபடியும் ஆண்டவரே அப்பா உமக்காக வாழ்ற தேசமாய் அநேக நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் மறுபடியும் எழும்பி சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்கிற ஊழியக்காரா எழுப்பும்படியாக சபைகள் எல்லாம் நீர் பரிசுத்தப்படுத்தி, சபைகள் எல்லாம் ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஜனங்களை நீர் எழுப்பி தரப்போறீர். அந்த பின்மாறி ஊற்றி இருக்கிறீர். அந்த பின்மாறிய மறுபடியும் சபைகளுக்குள்ள ஆண்டவர் இந்த தேசத்துக்குள்ள ஊற்றி இருக்கிறீர். ரட்சிப்பை கொடுத்துட்டு இருக்கிற நமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்தி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். சோத்திரத்தோட கூடிய ஜெபம் ஆண்டவரே உம்முடைய சமத்துக்கு அருமையா இருக்கிறது.
என்னப்பா நீர் இறங்குவீராக, சிறியோர் மேல் பெரியோர் மேல் இறங்குவீராக. இங்க இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசிகள் அந்தஸ்து மேலும் என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலும் உம்முடைய ஆளுகை வரட்டும். இந்த லண்டன் தேசத்தை உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். எங்கள் மேல, எங்களோட குடும்பங்கள் மேல உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி அவையான் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர், இங்க இருக்கிற நல்ல ஒரு மேலும் தீயோர் மேலும் ஆண்டவருடைய சூரியனை உதிக்க செய்து இங்க இருக்கிற அநியாயமான ஆண்டவரே சம்பாத்தியம் செய்யற கடைகளோ, அநியாயம் செய்யற கொம்பனிகளோ யாரா இருந்தாலும் ஆண்டவரே மக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆண்டவரே பாகாலின் பலிப்பிடங்களோ ஆண்டவரே அப்பா எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாரையும் முறியடித்து எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு விசை உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பி தரும்படியாக, உம்முடைய கிருபையினாலே மறுபடியும் இந்த தேசத்தை நிரப்பி தரும்படியாக, உம்முடைய கிருபையினாலே மறுபடியும் நிரப்பி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி இந்த தேசம் அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாம் உம்முடைய ரத்தத்தினாலே காவல் வைத்து ஆண்டவரே உடைய சுடலிப்படினாலே ஆண்டவரே எல்லாம் காவல் வைத்து வைக்கிறேன். எந்த சங்கார தூதனும் ஆண்டவரை வந்து கிரியை செய்யாதபடி, ஜனங்களை தேசத்தை அழிக்காதபடி உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து உம்முடைய ராஜ்யம் வருகண்டு செழுமை வாழ்த்தி வர வைத்து வைக்கிறேன். அதே போல எங்களுடைய இலங்கை தேசத்துல ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே ஒரு கொலவரி, அது சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் ஆண்டவரே குடும்பக்காரர் கூட மறைக்கிற நிலைமை, கள்ளங்கள் கவடங்கள் ஆண்டவரே பண பற்றாக்குறைகள் ஆண்டவரே இந்த தேசத்துல வறுமைகள் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிறதப்பா. வறுமையின் ஆவி, அதை விட ஆண்டவரே மனுஷரை உயிரெடுக்கிறவர்கள் ஆண்டவரே மனுஷர் விரோதமாய் எழுமி நின்று கிரியை செய்து ஜனங்களை சாகடிக்கிற நிலையில என் இலங்கை தேசத்தின் பாவத்தை ஒரு வீசை மன்னிங்க. அந்த ஜெப குறவுகளை ஒரு வீசை மன்னிங்க. என் தேசத்தின் ஜெப குறவுகளை ஒரு வீசை மன்னிங்க. மன்னித்து ஆண்டவரை ஊழியக்காரலாம் ஒருமனப்படுத்தி தேவ ராஜ்யத்துல வந்து நிக்க செய்யுங்க. ஆண்டவரே தேவராட்சியத்துல வந்து நிக்க செய்யுங்க. ஆண்டவரே அந்த ஜெப குறைவுல ஒரு புதுசா ஒரு ஜெப ஆவி வல்லமை பின்மாறி ஊற்றப்பட சபையாருக்குள்ள, அப்போதுதான் என் தேசம் உமக்குள்ள கட்டப்படுமே. ஆண்டவரே உமக்குள்ள கொண்டு வர வேணுமே அந்த இலங்கை தேசத்தை, உமக்காக பாரப்பட வேணுமே. ஆண்டவரே மண் சரிவு வந்தது, ஆண்டவரே மலை சரிவுகள் வந்தது, ஆனாலும் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா என்னும் மனம் திரும்பாத பட்சத்துல என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே என் தேசத்துல ஒரு எழுப்புதல், என் தேசத்துல தேவாவியோட அக்கியம், தேவர் ஆவியோட ராட்சியம் வரட்டும், உம்முடைய சமாதானம் வரட்டும். என் தேசத்துல இந்த அழிந்து போகாதபடி ஜனங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரை தற்கொலை செய்யறாங்களே, கொலை செய்யறாங்கப்பா, பணத்துக்காக கொலை செய்யறாங்கப்பா, அற்ப காரியத்தை சின்ன காரியம் போல செய்துட்டு போறாங்கப்பா, ஒரு பயம் இல்லாதபடி. உம்முடைய நீதி வரும், உம்முடைய கரம் நீதி செய்யும், நீ யார் தேர்வுக்கு ஆண்டவரை உள்ளாகுவார்கள் என்று சொல்லி தெரியாதபடி செய்கிற இந்த கொலைகள் எல்லாம் ஒரு வீசை மன்னிங்க. மன்னித்தவர்கள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்க. என் தேசம் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். என் தேசத்தில் ஆண்டவர் அதிகாரிக்காய் சோத்திரம். என் தேசத்தின் அதிகாரிக்கு நீர் என்ன ஞானத்தை கொடுப்பீராக. என் தேசத்தை ஆண்டவரை பாதுகாக்கிற ஒரு ஞானம் அவருக்குள்ள வந்து இறங்கட்டும். அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னும் ஆண்டவர் அவருடைய குடும்பங்களையும் அவருக்கு என்னும் வைராக்கியத்தை கொடுங்க. தேசத்தை குறித்து இன்னும் அவரை கொண்டு செய்ய வேண்டிய இலங்கை தேசத்துல செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவ ஞானத்தோடு தேவ பயத்தோடும் ஆண்டவரை அவர்களுக்குள்ள ஆண்டவர் அவருக்கு ஆண்டவரை அப்பா அந்த ஜாதி மத வேதங்கள் வராதபடி, அந்த ஆண்டவர் அந்த எரிச்சல்கள் கோபங்கள் வராதபடி எல்லா ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி உம்முடைய அன்பு அவர்களுக்குள்ள கட்டவிழ்க்கப்படட்டும். உம்முடைய அன்பு அவர்களுக்கு கட்டவிழ்க்கப்படட்டும். அப்பா உம்முடைய அன்புல நடக்கட்டும். தேசத்தை நோக்கி பார்க்கட்டும். அவருக்கு கொடுத்த அதிகார தத்துவத்தை நிறுத்தி அவர் பெருமை கொள்ளாதபடி தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்ற அந்த பெருமை ஆண்டவரே, தேவனை குறித்த பெருமை அவர்களுக்கு வரட்டும். அதே போல ஆண்டவரே அங்க இருக்கிற ஆண்டவரே அப்பா முப்படை வீரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்கள் மூலமாய் ஆண்டவரே தேசம் பாதிக்கப்பட்டு போகாதபடி, அவர்கள் மூலமாய் ஆண்டவரே தேசத்துக்குள்ள அநேக கொள்ளைகள் களவுகள் நடக்காதபடி, ஆண்டவரே அந்நிய தேசத்திலிருந்து போதை பொருளை கொண்டு வர வைக்காதபடி இவர்களுக்கெல்லாம் தேவ பயம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இனி அழிவை காணாதபடி என் தேசத்தில் எல்லாரும் தாம் பெற பாவங்களும் ஆண்டவரை மன்னிக்கப்பட்டு தேசத்தை ஒரு ரட்சிப்புக்குள்ளாக உம்முடைய ஆண்டவரை ராஜ்யம் வந்து ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக சோத்தரிக்கிறேன். இது நடக்கு நீர் செய்வேன். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் பின்மாறி ஊற்றப்பட போகுது. நீர் இதை செய்வீர் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிறேன்.
நாங்க விட்டு வந்த பாவங்களை மன்னித்து எங்களை 10 தலைமுறை தோறும் இருக்கிற சந்ததிகளை ரட்சித்து எங்களை மாவட்டங்கள் எல்லாம் இருக்கிற ஜனங்களை, பாவியானவர்கள், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அதிகாரிகள் எல்லாம் ஒரு வீசை ரட்சிக்கும்படியாக அங்க இருக்கிற ஆண்டவரே, பாவத்துக்கு விரோதம் பாவத்தை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே அப்பா, கல்லை மண்ணையும் பழிவணங்குகிற ஜனங்கள் எல்லாம் என் தேவனை, உண்மையுள்ள தேவன் என்று ஏற்றுக்கொள்ள ஒரு இருதயம் உண்டாகட்டும். அவர்களுக்கு உம்முடைய சுவாசமும் ஜீவனும் இருக்கிறது. அதில் அவர்கள் உணர்வுடைய செய்ய தேசத்தின் ஜனங்கள் மேல உம்முடைய கையின் பாரம் வரட்டும். உம்முடைய கரம் நன்மையா இருக்கட்டும். என் தேசத்தின் ஜனங்கள் மேல, ஊழியக்காரன் மேல உம்முடைய கரம் நன்மையா இருக்கட்டும். ஆண்டவரே, விடுவிக்கிற கரம், பாவியலை தூக்கி எடுக்கிற கரம், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஜனங்களை தூக்கி எடுக்கிற கரம், செர்வவேலே எல்லாம் சமபூமி ஆகட்டும். பெரிய பர்வதமே, தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே மொழுகுவல உருகி போகட்டும். என் தேசத்தின் ஜனத்தை ரத்தத்தை கொண்டு விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, உண்மை அறிகிற அறிவில வளரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை விளங்கும்படியாக ஒப்பு கொடுத்து சோத்தரித்து ஜெபிக்கிறேன். சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் என் தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் ஜனங்கள் மேல் அசைவாடுவீராக. உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரை ஜனங்கள் மேல் அசைவாடுவீராக. சபைகள் மேல, ஊழியக்காரர் மேல் அசைவாடுவீராக. மாம்சமா இருக்கிற யாவர் மேலும் உம்முடைய ஆவியாலேயே செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் இருக்கிறே செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தை ஜெபிக்கிறேன். இந்த பாரமான ஜெபங்களை இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்க நீர் பாராட்டின கிருபையின் ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி. என் பலவீனத்தில் உம்முடைய பலம் பூர்ணமா இருந்து ஆவியானுடைய ஏவுதலோட ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி. என் தேசத்துல இருக்கிற வியாதியஸ்தர் எல்லாம் ஆண்டவரே சுகம் அடையட்டும். அது உம்முடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். நீ சுகம் கொடுத்த நம்முடைய நாமத்தை மகிமைப்படட்டும். வல்லமையான ஊழியக்காரர் எழும்பட்டும். வல்லமையான தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். பொய் வேஷம் போடுறவங்க எல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பொய்க்கு பிதாவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உண்மையான தேவனை ஆராதித்து உண்மையாய் ஆண்டவரை தீர்க்க தரிசனம் சொல்றவர்கள் எழும்பட்டும். தேவனுக்கான வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எஸ்தர்கள் அநேகர் எழும்பட்டும். தேசத்தின் ஜனங்களை திருப்புகிறவர்கள், தேவனுடைய பக்கமாய் திருப்பி வருகிற எஸ்தர்கள் அநேகர் எழும்பட்டும். அநேக எலியாக்கள் எழும்பட்டும். அநேக தானியல்கள் எழும்பட்டும். அநேக தெரேபேக்கால் எழும்பட்டும். ஆண்டவரே, சுபத்தை தரித்து நின்று செபிக்கிற மரியார்கள் ஆண்டவரை எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆகார் கூக்குரல் இட்டால் தேவனை நோக்கி ஆண்டவரே, கண்மலையான தண்ணீர், ஜீவ தண்ணீர் புறக்கப்பட்டது போல அநேக ஆண்டவரே ஹல்லேலூயா ஆகார்கள் எழும்பட்டும். அந்த கண்மலையின் வெடிப்பிலிருந்து தண்ணீர் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிற ஆகாரின் ஆண்டவரே கூக்குரல் என் தேசத்தில் எழும்பட்டும். மீட்டுக் கொள்ளுங்க. என் தேசம் அழியாதபடி, என் தேசத்திலே நீ நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, அங்க தற்கொலை, இங்க தற்கொலை, அங்க தற்கொலை சேர்த்துட்டாங்க, வெட்டு குத்தன்னு சொல்ற ஆண்டவரே, அந்த கொலைகளின் ஆவி, ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்போது நான் கடிந்து ஆண்டவரே ஆட்டுக்குடிய ரத்தத்தின் சாட்சியில் வசந்து கட்டி போடுகிறேன். எல்லா பிசாசுகள், தெருக்களின் பிசாசுகளை கடிந்து கட்டுகிறேன். கிரியை செய்யாதபடி ஆக்சிடென்ட்களையும் விபத்துகளையும் ஆண்டவரை மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத மரணத்தின் கண்டுகள், மரணத்தின் கட்டுகள், மரணத்தின் ஆண்டவரை ஓலங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி மரண கட்டுகள் எல்லாம் ஜீவ ரத்தத்தை கொண்டு சுட்டரித்து விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். ஜீவ ரத்தத்தாலெல்லாம் சுட்டரிக்கப்படட்டும். அந்த மரண கட்டுகள் என் தேசத்தை விட்டு வெளியேறட்டும். ஆக்சிடென்ட்கள், விபத்துகள் வராதபடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. இந்த படநடிகள், இந்த படங்களை பார்த்து ஆண்டவரே, என் தேசத்துல படநடிகள் ஆண்டவரே, விபச்சாரங்கள் ஆண்டவரே, வேசித்தனங்கள் ஆண்டவரே, கள்ள காதல்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆட்டுக்குடிய ரத்தத்தின் சாட்சியில் வசந்து உன்னை கட்டிண்டு கட்டுகிறேன். கட்டப்படு கிரியை செய்யக்கூடா என் தேசத்துக்குள்ள, என் தேசத்தின் ஜனங்களுக்குள்ள நீ கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு தேசத்தை தெரிந்து கொண்டார். அது அவருடைய தேசமா இருக்கிறபடினாலே, அது அவருடைய பிள்ளைகள் ஆள வேண்டிய தேசத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ரத்தமும் அவருடைய சாட்சியில வசனமுமே கிரியை செய்யும். இதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்ப அது மாத்திரமில்ல, நீதிமானங்களை வஞ்சிக்கிறாங்களே ஆண்டவரே, ஒரு நீதிமானை வஞ்சிக்கிறது உமக்கு அது பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்கப்பா.
ஆண்டவரே பணத்தால வஞ்சிக்கப்பட்டு போறாங்கப்பா. போய் உறவுக்கும் போய் அன்புக்கும் ஆண்டவரே நீதிமான்களை வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத ஆண்டவரே குள்ள நரிகள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பொல்லாத பிசாசுகள் பண ஆசையின் ஆண்டவரே ஆசைகள் ஆண்டவரை விபச்சாரத்தின் ஆசைகள் இந்த நீதிமான விட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி உம்முடைய சுடலை பட்டியத்தினாலே நான் சுட்டறிந்து போடுவேன். சுட்டரிக்கப்படுவதாக சுட்டரிக்கப்படுவதாக. அவனை நீதிமான், அவனும் உம்முடைய சமத்துல வரணும் ஆண்டவரை. மற்றவர்களை நீதிமான், அவர்களும் உம்முடைய சமத்தோட நீதிமான் நீர் பெயர் கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆண்டவரே அந்த நீதிமானுக்கு இருக்கிற அக்கியங்களை உண்டாக்கிற பொல்லாத பிசாசின் ஆண்டவரை கிரியைகளை இப்போது இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதா. அவன் நொறுங்குண்டு போவானா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நான் மன்னிப்பு தந்து ஆண்டவரே உம்முடைய நீதிமான் நம்முடைய சமூகத்துல நிறுத்தி உமக்காக ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க உம்முடைய ராஜ்யத்தை அதிகமாய் தேட உம்மோட அத்தியப்பட ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். என் தேசத்துல இருக்கிற திக்கற்றோர்கள், அனாதைகள், விதவைகள் ஆண்டவரே, ஊனமுற்றோர்களுக்கு ஆண்டவரே என் தேவன் பரத்திலிருந்து இவர்களுக்கு வேண்டிய ஆகாரமோ வேண்டிய உடுப்புடவைகளோ வேண்டிய தேவைகளோ சந்திக்கப்படுவதாக. நெத்திக்கற்றோரையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பாவத்துக்கு உட்படாதபடி ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே என் தேவனுக்கு உரியவர்களை மாறும்படியாக இயேசுவின் ரத்தத்தை சொல்லி இயேசுக்காக நான் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிற இவர்களாக இயேசுவின் பிள்ளைகளாய் மாறட்டும். திக்கற்றோர் அனாதைகள் விதவைகள் சந்ததிகள் எல்லாம் என் தேவனுக்கு உரியவர்களாய் மாறும்படியாக நீர் உண்டாக்குறீர். அருவிலே கண்டீர். நீர் உமக்காக எடுத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிரியை செய்யப்படட்டும். உம்முடைய கரங்கிரியை செய்யப்படட்டும் இவர்களுக்குள்ள. ஆண்டவரே படிப்புல வாலிப பிள்ளைகள் எல்லாம் படிப்புல தேர்ந்தவளா இருக்க பரிசுத்தப்பட வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் அநேக தற்கொலைக்காக அநேக ஆபத்து விபத்துல சிக்கி கொள்ளுகிறாங்க. அவர்கள் எல்லாம் அழிந்து போகாதபடி என் தேவன் கிரியை செய்வீராக. என் அப்பா நீர் கிரியை செய்வீராக. எங்கள் கிரியை செய்வீராக ஆண்டவரே. நான் தேசத்துக்காக நான் மன்றாடுகிறேன். தேசத்துக்காக திறப்பில நின்றேன். தேசத்துக்கு சமாதானத்தையும் சேமத்தையும் கட்டளையிட்டு ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிப்புகளாக வரும்படியாக தேவ ராஜ்யம் வந்து ஆண்டவரை பலவந்தப்படுத்தும்படியாக ஆண்டவரை இலங்கை தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். உச்சிதமான கோதுமையினால் என் தேச நிரப்பி ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த ஒரு ஆண்டவரே அப்பா எந்த ஒரு ஆசீர்வாதமும் தடைபடாதபடி பொருளாதார தடைகள் தடை வராதபடி என் தேசத்தை உங்களோட கொண்டோளுக்க கொண்டு வாங்க. உங்களோட கொண்டோளுக்க இருக்கட்டும். உங்களுடைய கரத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என் இலங்கை தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இலங்கை தேசத்தை சபையாரே ஊழியக்காரே உங்களுடைய கரத்துல எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தின் கிரிகளா இருக்கிறபடினாலே நீர் கிரியை செய்கிறவாரி ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உமக்குள்ள கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரியை நடப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவு இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரேப்பா. அநேக ஜெபங்களை பாரத்தோட ஜெபிக்க வைத்தேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை ஜெபிக்க வைத்தது நீர் ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே. நீரப்பா ஆண்டவரே. உம்முடைய கிரியை நடப்பிக்கப்படட்டும் உலகம் முழுவதும். என்னை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க. அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க. ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டி இருக்கிறீங்க. இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க. பலவீனப்படுத்துகிற போது உடைய பலத்தாளங்களை இட கட்டுங்க. எத்தனையோ பலவீனர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலியில ஊழியன் சேர்வர்கள் இருக்கிற பலவீனர்கள் எல்லாம் இந்த நாளில சுகமடையட்டும். உம்முடைய பலத்தினாலே நிரப்பப்படட்டும். ஜெஸ்ரியா குடும்பங்களுக்கு சந்ததிகளை யார் பலவீனமா இருந்தாலும் அவர்களை இப்போதும் உடைய கரம் இறங்கி தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டு எந்த பலவீனத்துல இருந்தாலும் இப்போதும் உடைய கரம் அந்த சுகமளிக்கிற தழும்புள்ள கரத்தினாலே நீ சுகமாவே என்று சொன்னீரே. அந்த கரம் இறங்கட்டும். அந்த ரத்தம் இறங்கட்டும். உம்முடைய வார்த்தை இறங்கி எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆண்டவரே அப்பா ஜீவன் போற அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறாங்களோ, ஐசியில இருக்கிறாங்களோ, ஆபரேஷன்ல இருக்கிறாங்களோ, எந்த கார்டடைக்கு வந்தது எந்த வருத்தமா இருந்தாலும் ஒரு வீசை எந்த ஹாஸ்பிட்டல் இந்த உலகம் முழுக்க இருந்தாலும் அவர்களை நீர் இப்போது தொட்டு உம்முடைய நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இறங்கி அவர்களை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக் கொள்வீராக. ஊழியக்கார குடும்பங்களுக்கு விசுவாச குடும்பங்களை யார் பலவீனமா இருந்தாலும் இப்போதே தேவனுடைய ஜீவன் அவர்களை சுகம் கொடுத்து ஆண்டவரை ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டி நீர் என்று சொன்னீரே. அந்த ஜீவனை கொடுத்து கிருபை பாராட்டும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆமென்றும் ஆமென் என்னும் பல் தந்த தேவனுக்கு
நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபம் அநேகரை போய் சேரணும் ஆண்டவரே. இந்த விண்ணப்பம் அநேகரை போய் சேரணும், அநேகரை தொடணும் ஆண்டவரே. அநேகரை இருதயத்தை நீர் மறுரூபப்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்க தெரியாதவர்களுக்கு இது ஒரு ஜெபமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பாரமான ஜெபம் ஆண்டவரே நீர் அனுப்புவீராக. யாருக்கு அனுப்பணுமோ அவர்களுக்கு அனுப்புவீராக, அவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஊழியத்துல நான் தடைப்படாதபடி நான் நிரந்தரமாய் இருக்க ஆண்டவரே, என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என் கால்கள் என் அவயங்களை கட்டுவீராக. இந்த ஊழியத்துல ஆண்டவரே, சத்ருவானவன் இதுக்கு ஆண்டவரே தடை போடாதபடி உம்முடைய பலத்த கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வானொலியில இருக்கட்டும், ஜெஸ்லியா குடும்பங்கள் மேல இருக்கட்டும், என் மேலும் என் பிள்ளைகள் குடும்பங்கள் சந்ததி மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் என்று சொல்லியப்பா உம்மை சோத்தரித்து செபிக்கிறேன். வரப்போகிற நீதிமான ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தடைப்படாதபடி வந்து ஊழியங்களை செய்ய அவர்களை பலத்தால் விட கட்டுங்க. எந்த இடத்துல பேசணுமோ, என்ன பேசணுமோ, என்ன ஆண்டவரை ஆராதனை செய்யணுமோ அதை நீர் கற்றுக் கொடுத்து நீர் ஆண்டவரை வழி நடத்துவீரா. உம்முடைய வழி நடத்துவர்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதிக நம்மையாவும் செலுத்தி செபித்து ஜெயமெடுக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ஜெஸ்லியா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாஞ்சியோடு கர்த்தர் என்ற ஜெபங்களை ஒப்புவித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சாரிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவர்களோடு பேசுவாராக. தங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனம் தங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் அறியத்தக்கதாக, கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரண்டை திரும்பத்தக்கதாக இந்த காரியங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஜெபங்களை ஒப்புவிப்போம். அவர் எல்லாவற்றையும் 100 மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மன்னிக்க வேண்டும். நாளை வியாழன் எல்லாம் வியாழக்கிழமையில எங்களுக்கு பைபிள் குயிஸ் இருக்குது. அதுபடியால் வெள்ளிக்கிழமை சந்திப்போமா. சரி சரி, நான் நாளை வாரேன். இதுல வந்தாச்சு இல்லைங்களா? ஆமாம், இதில் பைபிள் குயிஸ் இருக்கு. நீங்க இணையலாமா. God bless. நான் வாரேன். God bless. ஆமென்.